டெல்டா ஓவர் லெவல்ஸ் வை சேஞ்ச் டிரைவ்ஸ் மார்க்கெட்ஸ். அதாவது மாற்றங்கள் தான் பங்குகளை பங்கு சந்தைகளை மாற வைக்கிறது. அந்த மாற்றம் என்ன, அந்த மாற்றத்தை எப்படி புரிந்து கொள்வது, அதன்படி எப்படி முதலீடு செய்வது என்பதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து சில டெர்மினாலஜிலாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸி ஆக்கிறதுக்காக வந்து அப்சல்யூட் சேஞ்ச். அப்சல்யூட் சேஞ்சுங்கிறது வந்து மாற்றம். அதாவது எந்த அதாவது 10% வளர்ச்சி, இல்ல 8% வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அப்சல்யூட் சேஞ்ச். ஸோ 3 குவார்ட்டரா வந்து 10% வளர்ச்சி, 8% வளர்ச்சி அப்படிங்கிற மாரி வந்ததுன்னா, அது வந்து அப்சல்யூட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா சேஞ்சுங்கிறது வந்து அந்த அந்த மொமெண்டம் அண்ட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ட பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இப்ப வந்து அ 3 குவார்ட்டரா வந்து ஒரு 4% குரோத் பண்ணியிருந்தவங்க வந்து, இன்னைக்கு வந்து ஒரு 8% குரோத் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அதுக்கு பேரு டெல்டா சேஞ்ச். அதாவது 4 பண்ணியிருந்தவங்க இன்னைக்கு சடனா 8 பண்றாங்க. இல்ல 8 பண்ணியிருந்தவங்க சடனா சரிந்து 4 பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்னா 2மே வந்து டெல்டா தான். அதாவது பாசிட்டிவ் டெல்டான்னு சொல்லலாம். நெகட்டிவ் டெல்டான்னு சொல்லலாம். இதுல வந்து பாசிட்டிவ் டெல்டா. அதாவது பாசிட்டிவ் டெல்டா தான் ரிட்டர்ன்ஸ். அந்த மாற்றத்தை, அந்த வீழ்ச்சிய, அந்த அந்த வளர்ச்சியை குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த டெல்டா பிரின்சிபல பத்தி பார்க்கணும்னாக்க. அதாவது எப்படின்னா வந்து, இது பங்குகளா இருக்கட்டும், பங்கு சந்தையா இருக்கட்டும், எப்பவுமே வந்து அதோடைய ஒரு இது மாறும். அதோட அந்த நேச்சர் வந்து மாறிட்டே இருக்கும். அந்த நேச்சர் மாறுறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். ஒண்ணு வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் சொல்லலாம். இன்னொன்னு வந்து அ நம்ப உள்நாட்டு எக்கனாமிக் பாலிசிஸ், அ உள்நாட்டுக்கு உண்டான வளர்ச்சிக்கு தேவையான பாலிசிஸ் எப்படி இருக்கு? இல்ல எப்படி இல்ல? எந்த செக்டருக்கு வந்து ஊக்கம் குடுக்குறாங்க? எந்த செக்டர வந்து இப்ப டிஸ்கரேஜ் பண்றாங்க? அதுக்கேத்தபடி ஆ ஒரு ஒரு சைக்கிள்ல போய்க்கொண்டே இருக்கும். இந்த மாரி செக்டர்ஸ் எல்லாம். ஸோ அதுதான் வந்து இந்த டெல்டா சேஞ்சுன்னு ஒரு சொல்லக்கூடிய அ ஒரு விஷயம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப 2 கன்டினியூஸ் இயர் வந்து 10% 10% குரோத் வந்திருந்ததுன்னா, அது வந்து அ அந்த குரோத் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்த வந்து லார்ஜ்லி அது பங்கு சந்தைக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா, இந்த கம்பெனி 10% குரோ பண்ணக்கூடிய கம்பெனி, இல்ல இந்த செக்டர் 10% குரோ பண்ணக்கூடிய ஒரு செக்டர். ஸோ அதுக்கு ஏத்தபடி அந்த கம்பெனியோ, அந்த செக்டார்க்கோ உண்டான அந்த வேல்யூவேஷன், அதாவது மதிப்பு ஆல்ரெடி வந்து இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ அது ஒண்ணும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமென்ட்டோ, ஒரு நெகட்டிவ் எலிமென்ட்டோ கிடையாது. சடனா 10% குரோ பண்ணியிருந்த ஒரு கம்பெனியோ, ஒரு செக்டாரோ ஒரு 5% வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு நெகட்டிவ் டெல்டா அப்படின்னு சொல்லலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர்ல நிஃப்டிங்கிற நிஃப்டி 15 கூறக்கூடிய நம்மளுடைய பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் வந்து ஒரு மாரி ஃப்ளாட்டா இருந்தது. ஒண்ணும் பெருசா சரிவு நிலையும் இல்ல, ஏற்றமும் இல்ல. கொஞ்சம் சரிஞ்சது, அப்புறம் திருப்பி அதே நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா, 1 வருடத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, அதாவது டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30% வீழ்ச்சிய பார்த்திருக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அதாவது நீங்க ரூ. 100 அதில போட்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ரூ. 68 ரூ. 70 இருக்கும். அதாவது ஒரு ப்ளூ சிப் கம்பெனி, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கம்பெனி, ஒரு வர அ கிட்டத்தட்ட 6,50,000 பேர் வேலைவாய்ப்பு குடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கன்சிஸ்டன்ட்டா 2004, 2005 காலகட்டத்தில ஐபிஓ வந்து 20 வருஷமா கன்சிஸ்டன்ட்டா டிவிடெண்ட் பே பண்ணிட்டு குரோ பண்ணியிருந்த ஒரு கம்பெனிக்கு வந்து, ஆ இன்னைக்கு வந்து இந்த மாரி ஒரு நிலைமை நெறைய தடவ சரிவ பார்த்துருக்கு. பட் இந்த மாரி ஒரு சரிவு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ளூ சிப்ல இன்வெஸ்ட் பண்ணது வந்து ரூ. 100 போட்டிருந்தா இன்னைக்கு ரூ. 70. அந்த டிசிஎஸ்ங்கிறது வந்து ஒரு எல்லாருமே அந்த பங்கை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஏன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருப்பாங்க. இண்டிவிஜுவலா ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அவங்களும் அந்த ஸ்டாக்க வச்சிருப்பாங்க. ஆ அ அப்படி இருக்கிற ஒரு கம்பெனிக்கு இந்த மாரி ஒரு சரிவு நிலை. அது சரிவு நிலைக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றாங்க. அதனால வந்து இந்த பில்லிங் பிரஷர் அதிகமாயிட்டு இருக்கு. அதில தாக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. அவங்களோட கிளையன்ட்ஸ், அவங்களுடைய கஸ்டமர்களே வந்து, "நீ ஏன் எனக்கு இந்த அளவுக்கு பிரைசிங் பண்ற? எனக்கு பிரைசிங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாரி டிசிஎஸ் பண்ணக்கூடிய லாபம், ஒரு வருடத்துக்கு டிசிஎஸ் 45,000 கோடி லாபம் பண்றாங்கன்னா, அதுல வந்து அ அ அதாவது முக்காவாசி கூட இல்ல. 90% டிவிடெண்டாக திருப்பி பேரன்ட்டுக்கே போயிடுது. டாடா சன்ஸ்ங்கிற அவங்க பேரன்ட்டுக்கே போயிடுது. ஸோ கம்பெனிக்குள்ள முதலீடுகள் குறைகிறது. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு உண்டான முதலீடு குறைகிறது. அதனால வந்து வளர்ச்சி இன்னும் தாக்கம் அடையுங்கிற ஒரு காரணத்தை கொண்டு மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்க வந்து இப்ப பனிஷ் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து தாக்கம் அது நடக்குமா? நடக்காதாங்கிறது இனிமே காலம் தான் சொல்லும். அது வந்து இப்போ இந்த நிலைமையில வந்து என்ன சொல்ல வரேன்னா வந்து, ப்ளூ சிப் கம்பெனிஸ்ங்கிறது சேஃப்டி அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது இல்லங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் தான் அது.
இப்போ நீங்களே வந்து போர்ட்ஃபோலியோவை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். என்ன டாப் 50 கம்பெனிஸில் வந்து நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாம் வாங்கி போட்டுடலாம். ஸோ அதனால வந்து ஒரு மாதிரி நம்மளே வந்து இதை பண்ணிடலான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த டிசிஎஸ். டிசிஎஸ் ஆனால் டிசிஎஸ் மட்டும் இல்லை, நிறைய கம்பெனி என்டிபிசி அந்த கம்பெனி ஒரு 20% 25% சரிவு நிலையை சந்திருக்கு. அதனால நீங்கள் வந்து ஒரு தொ தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, 100% மேலே உங்களால் வந்து இதில் டைம் செலுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து சொந்தமாக பண்ணுறதுங்கிறத கண்டிப்பாக மறந்துடுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து சொந்தமாக பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி ப ஒரு பர்ட்டிகுலர் முதலீட்டு அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதுக்குள்ளே போட்டு ஒரு 5 ஸ்டாக் பேஸ்கெட்டை நீங்களே கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணிடலாம். அது பண்ண அப்புறம் அதுக்கு உண்டான அந்த மானிட்டரிங், அதுக்கு உண்டான அந்த சேஞ்சஸ், அதுக்கப்புறம் அது விழுந்தா எப்படி ரியாக்ட் பண்ணோம், அது வந்து அ வளர்ந்தா எப்படி ரியாக்ட் பண்ணோங்கிறது வந்து அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். தப்பான டைமில் வாங்குறதோ, தப்பான டைமில் செல் பண்ணுறதோங்கிறது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். இதுக்கு வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படின்னா வந்து அவங்க வந்து 100% ஆஃப் த டைம் வந்து அவங்களோட வேலையே இதுதான். மற்றவங்க வேலை என்னங்கிறத பார்க்குறது தான் அவங்களோட வேலை. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நிறைய செக்டர் ஃபண்ட்ஸ் இருக்குது, க்ரோத் ஃபண்ட்ஸ் இருக்குது, அது மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் டிசிஷன் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இல்ல நெறைய நம்பர்ஸ் இருக்கு. பட் நான் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ இந்த பர்ட்டிகுலர் கண்ட்ரி இந்த கண்ட்ரி வந்து 1 இயர் ரிட்டர்ன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 100% குடுத்துருக்கு. ஆ யாரோ வந்து கேன் யூ மேக்ஸிமைஸ் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஸ்க்ரீன் தெரியலையா மிஸ்டர் குமார்? ஸ்க்ரீன் நல்லா தெரியுதா? தெரியுது சார். அது தெரியுது சார். ஓகே. தேங்க் யூ. ஆ ஸோ இப்போ ஒரு கண்ட்ரி வந்து 100% வந்து ரிட்டர்ன் குடுத்துருக்கு. 3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 58% 58%ன்னா எப்படின்னா, அ ஃப 58 பர் இயர் சிஏஜிஆர் கம்பவுண்டட் ஆனுவல் குரோத் ரேட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதான் 3 வருஷத்துக்கு 58%, ஒவ்வொரு வருஷமும் 58% கேகர் ரிட்டர்ன். 5 வருடத்தில் 34% ரிட்டர்ன், 7 வருடத்தில் 21% ரிட்டர்ன். இந்த இண்டெக்ஸ் குடுத்துருக்கு. ஆனா, அத வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம நாட்டின் சேரக்கூடிய இண்டெக்ஸ் நிஃப்டி 100, நிஃப்டி மிட் கேப் 150, நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இதோட நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்போ நீங்க 1 வருடமோ, 3 வருடமோ, 5 வருடமோ, 7 வருடமோ லாங் டெர்ம்ல கம்பேர் பண்ணா கூட, இந்த கண்ட்ரி வந்து நம்மளுடைய எல்லா ரிட்டர்னையும் பீட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இது என்ன கண்ட்ரின்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா? கெஸ் பண்ண முடிஞ்சா டப்புன்னு கமெண்ட்ல போடுங்க இந்த கண்ட்ரி பேர. ரைட்டா தப்பான்னு நான் சொல்றேன். அடுத்த ஸ்லைட்ல வந்து நான் ரிவீல் பண்றேன் அந்த கண்ட்ரி பேர. சைனா, யுஎஸ், ஸ்ரீலங்கா. இந்தியா கிடையாது சார். இந்தியாவோட தான் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன் நானு. ஜப்பான், யுஎஸ்ஏ, ஜப்பான். ஓகே. ஓகே. நோ ப்ராப்ளம். நான் அடுத்த இதில வந்து ஒருத்தர் பிரேசில்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நல்ல கெஸ். ஆனா பிரேசில் கிடையாது. கொரியாவும் கிடையாது. நான் அப்ப என்ன கண்ட்ரின்னு உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இது வந்து நம்மளுடைய நெய்பர், அதாவது கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பாகிஸ்தான் நாட்டு எக்ஸ்சேஞ்ச் கேஎஸ்சி 100 என்று சொல்லக்கூடிய கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து ஒரு 7, 8 வருடங்களாக இந்திய நாட்டை விட அதிகமாக அவங்களுடைய நாட்டின் பங்குச் சந்தையில ரிட்டர்ன் வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து பாகிஸ்தான்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்தியாவோட ரிட்டர்ன் ஜாஸ்தி. அதை ஏன் சொல்ல வரேன்னா வந்து, இந்தியா வந்து வளர்கிற நாடு. இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறது, ரிஃபார்ம்ஸ் நடக்குது, வளர்ச்சி அதிகரிக்கிறது. வெளிநாட்டு முதலீடுகள் நிறையா இங்கே உள்ளே வருது. மேனுஃபேக்சரிங்கில் ஃபோக்கஸ் இருக்குது. சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். ஃபார்ம் ரிஃபார்ம்ஸ், இந்த ரூரல் ரிஃபார்ம்ஸ்லாம் வருது. டிஜிட்டைசேஷன் என்னலாம் சொன்னாலும் கூடிய கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ஒரு ஃபெயில்டு ஸ்டேட், ஒரு வீழ்ச்சி அடைந்த நாடு, அதாவது நம்ம அந்த மாதிரி ஒரு நாடு கூட இந்தியாவோட அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 58% கொடுத்துருக்கு 3 வருஷத்தில். 5 வருஷத்தில் 34% கொடுத்துருக்கு. 7 வருஷத்தில் 21% கொடுத்துருக்கு பாகிஸ்தான்.
ஸோ இது என்னன்னா வந்து என்னதான் நம்ம வந்து ஒரு கண்ட்ரி அனலைஸ் பண்ணியோ ஒரு இதை பண்ணியோ பார்த்தாலும் கூட டைமிங், அதாவது டைம் லாங் டேர்ம் அப்படின்லாம் சொன்னால் கூட சில நேரங்களில் சில செக்டர்ஸ் நல்லா பண்ணும், சில நேரங்களில் சில செக்டர்ஸ் நல்லா பண்ணாது. சில நேரங்களில் வந்து நம்மளுடைய நாட்டின் ரிட்டர்ன்ஸே வந்து மற்ற கண்ட்ரி நாட்டோட வந்து கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பர்மிடேஷன் காம்பினேஷனும் இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா வந்து அந்த ஸ்டாக் வந்து பர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்கு வந்து ஒன்றும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் இப்போ வந்து சரியா இல்லை, அதனால நான் அந்த ஸ்டாக்கை அந்த பங்கை வந்து இப்போ நான் வாங்கலை அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது கூட தப்பாக போகும். ஏன்னா வந்து அடுத்த ஒரு 6 மாத காலகட்டத்திலேயே வந்து அந்த ஃபண்டமெண்டல் இம்ப்ரூவ் ஆகும். கவர்மெண்ட் பாலிசி அப்படியே 180 டிகிரி சேஞ்ச் ஆகும். அப்படிலாம் அந்த சேஞ்ச் நடந்ததுன்னா ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே வந்து அந்த பங்கோ இல்லை அந்த பங்கு சந்தையோ அந்த செக்டரோ வந்து ஒரு வருடத்திலோ 6 மாதங்களிலோ 50%, 60%, 100%ன்னு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. 2021 காலகட்டம் வரைக்கும் பிரைவேட் பேங்க்ஸ் தான் பெஸ்ட் இந்தியாவில். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் ரொம்ப நாசமாக இருக்குது, அதெல்லாம் தொடவே கூடாது, கவர்மெண்ட் வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ இருந்தது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து HDFC பேங்க்கோ, கோட்டக் பேங்க்கோ, ICICI பேங்க்கோ இந்த மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்திருந்தது. வேற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க் இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு அவங்க அவங்களுடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரிட்டர்னை கூட கொடுக்காத நிலமையில இருந்தது. ஆனால் கடந்த 3-4 வருடங்களில் HDFC பேங்க் ரிட்டர்ன் ஜீரோ, ICICI பேங்க் ரிட்டர்ன் ஜீரோ, கோட்டக் பேங்க் ரிட்டர்ன் ஜீரோ. ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஓஹோஹோன்னு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. SBI, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க். ஸோ இந்த சிக்லிக்கல் சேஞ்சஸை வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன் இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா உங்களால் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு முடியாத செயல்னு சொல்லல, ரொம்ப ஒரு கஷ்டமான செயல். அதுக்கு வந்து நிறையா இப்போ நீங்கள் ஒரு செக்டரில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடியில் இருக்கீங்க, நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களால் உங்கள் செக்டர் கூடியான இருக்கிற புரிதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸோடலாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட வந்து நாங்கள் வந்து வியூஸ் கேட்குறோம், என்ன மாதிரி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பர்டிகுலர் செக்டரை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து அந்த அலோகேஷன் எந்த செக்டரல் ஃபண்டில் போடணும், லார்ஜ் கேப்பில் இருக்கணுமா, மிட் கேப்பில் இருக்கணுமா, ஸ்மால் கேப்பில் இருக்கணுமாங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக போகிறதுங்கிறது வந்து பெட்டருங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. டேர்ன் அரவுண்ட்ஸ் கிரியேட் தேர் ஓன் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ வந்து வீழ்ச்சியாக இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பங்கோ பங்கு சந்தையோ ஒரு நாடோ அதில் ஒரு டேர்ன் அரவுண்ட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை வந்து பயங்கரமான ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அன்னோன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு பாசிட்டிவ் சர்ப்ரைஸ். இப்போ பாகிஸ்தானில் ஏன் அது நடந்ததுன்னா IMF பெயில் அவுட் கொடுத்தான். IMF வந்து ஒரு $2 பில்லியன் பெயில் அவுட் கொடுத்த பிறகு தான் 2023லேருந்து அந்த கொடுத்த ரிட்டர்ன் வந்து 7 வருடங்களுக்கு உண்டான ரிட்டர்ன் கொடுத்துச்சு 2 வருஷத்தில். ஸோ அந்த டெல்டா கிரியேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி இன்னும் பாகிஸ்தானுடைய நாடே வந்து இந்தியாவோட ஜாஸ்தி ரிட்டர்ன் மாதிரி இருக்குது. அதனால் வந்து பாகிஸ்தான் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் கிரேட்டு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இது வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கிறச்ச அது ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ஷன் அப்படி இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெண்டுத்தையும் தனியாக பார்க்க வேண்டிய விஷயம். ஒன்று வந்து பங்குகள் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும், எக்கானமி ஒரு மாதிரி நிலமையில இருக்கும். ஸோ ரெண்டுமே கார்லேட்டட் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். எக்கானமி மேலே போச்சுன்னா பங்கும் மேலே போகும், எக்கானமி விழுதுன்னா பங்கும் விழும், பங்கு சந்தையும் விழும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இப்போ வாரன் பஃபெட்னு சொல்லக்கூடிய அதிமேதாவியான ஒரு முதலீட்டாளர் 1960 காலகட்டத்தில் வந்து சாலட் ஆயில் ஸ்கேண்டல்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்கேண்டல், அங்கே வந்து அந்த ட்ரேடர் ஆந்தனி டே அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த வெஜிடபிள் ஆயில்ங்கிறது வந்து டென்சிட்டி ஜாஸ்தி. ஸோ வெஜிடபிள் ஆயிலை வந்து டேங்க்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கில் 90-95% தண்ணி, மேலே வந்து வெஜிடபிள் ஆயில் டென்சிட்டி லைட்டு, ஸோ மேலே வந்து வெஜிடபிள் ஆயில் இருந்தது. அது பேங்க்ஸோ அந்த பேங்க்லேருந்து வந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணுறவங்களாம் அந்த டேங்க் ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச வந்து ஃபுல்லாக ஓகே, ஃபுல் டேங்க்கும் எண்ணெய் தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த எண்ணெய்க்கு உண்டான கடனை கொடுத்துருக்கானுங்க அவங்க. அந்த வேர் ஹவுஸ் ரெசீட்டை வச்சுட்டு 175 மில்லியன் டாலர் நான் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கா, எண்ணெயே கிடையாது, தண்ணி தான். அந்த தண்ணிக்கு அகேன்ஸ்டாக 175 மில்லியன் டாலர் இதுக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லோன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி.
அந்த கம்பெனியும் வந்து இதுக்கு லோன் கொடுத்து இந்த ஃப்ராடு வெளிவந்த பிறகு, இந்த இது கொலாப்ஸ் ஆன பிறகு $150 மில்லியன் லாஸ் அப்படின்னு இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்க்கு வந்த ஒரு சூழ்நிலை. இது 1960ல வந்து $150 மில்லியன் வந்து பெரிய விஷயம் அது. ஸோ அந்த அமெக்ஸ் ஸ்டாக்கே வந்து பயங்கர அந்த பேனிக் மோட் ஒரு செட் ஆகி கிட்டத்தட்ட 45% வந்து வீழ்ச்சியை அடைந்து, இது வந்து ஒரு பிராண்டுக்கே ஒரு டேமேஜு. இது வந்து பாசிபிளாக வந்து இதில் இனிமேல் இந்த பிராண்ட் இதுக்கு மேலே வீழ்ச்சியே வளர்ச்சியே அடையாதுங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில போட்டு அந்த ஸ்டாக்கை வந்து பாதி நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. $63 ட்ரேடாக இருந்த ஒரு பங்கு நான் $35 வந்தது. அதாவது பிட்வீன் 6, 7, 8 மாதங்கள்ல. இதுல வந்து நம்மளுடைய வாரன் பஃபெட் என்ன பார்த்தார் அப்படின்னா, முக்காவாசி மக்கள் என்ன பார்த்தாங்கன்னா, அது பிராண்ட் வந்து உடைந்த பிராண்டு, பெரிய நஷ்டம் ஏற்பட்ட ஒரு பிராண்டு, கம்பெனி வந்து கிரைசிஸ்ல இருக்கு, இங்கேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சது தான் வந்து 90% மக்கள். வாரன் பஃபெட் அப்ப அந்த காலகட்டத்தில என்ன பார்த்தாருன்னா வந்து, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கம்பெனில கோர் பிசினஸ் வந்து டிராவலர்ஸ் செக்ஸ் அண்ட் சேஞ்ச் கார்ட்ஸ். அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. அந்த கிரெடிட் கார்டு பிசினஸ் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்கு. இந்த டேமேஜ் வந்து ரெப்புடேஷனல். அதாவது ஒரு 6 மாத காலகட்டம் இருக்கலாம், இல்ல 1 வருட காலகட்டம் இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஹெட்லைன்ஸ் மாறிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க்கும் வந்து 2018ல டேமேஜ் தான். இன்னைக்கு எஸ் பேங்க் வந்து மீண்டு அதில வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியே உள்ள வந்து ஜாப்பனீஸ் பேங்க்கே உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த எஸ் பேங்க்ல. இதில வந்து எஸ் பேங்க் எக்ஸாம்பிள் எவ்வளோ முக்கியம்னா, எஸ் பேங்க்ல தான் வந்து ஆர்பிஐங்கிற ரெகுலேட்டர், செபிங்கிற ரெகுலேட்டர், ஃபாரின் தனியார் வங்கிகள், அப்புறம் பப்ளிக் பேங்க்ஸ் எல்லாருமா ஒண்ணு கூடி அத மீட்ட ஒரு விஷயம் தான் எஸ் பேங்க். அது ஒரு ஒரு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு. இன்னைக்கு வந்து நீங்க வந்து செய்தியில படிச்சிருப்பீங்க. இந்த மாரி எமிரேட்ஸ் என்பிடிங்கிற ஒரு வங்கி, ஆர்பிஎல் பேங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனில வந்து முதலீடு செய்றாங்க. அதே மாரி பிளாக்ஸ்டோன்ங்கிற ஒரு ஃபர்ம் வந்து இன்னைக்கு ஃபெடரல் பேங்க்ல வந்து முதலீடு செய்றாங்க. அதே மாரி டிபிஎஸ்ங்கிற ஒரு பேங்க் வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க்க வந்து அக்வயர் பண்ணுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெகுலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால வந்து பேங்கிங் சிஸ்டம்ல வந்து இந்த ட்ரஸ்ட் இருக்குங்கிற காரணத்தினால தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாரி இந்த ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த குட்டியா இருக்கிற பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 அ அத பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. எப்ப அதில முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல வந்து அவர் வேல்யூ பார்த்தாரு. அந்த $35ல வந்து இதுக்கு மேல வீழ்ச்சி கிடையாதுங்கிற அந்த வேல்யூவ பார்த்து தான் வந்து அத இன்வெஸ்ட் பண்ணி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ங்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை குடுத்த ஒரு பங்கு. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வாரன் பஃபெட்ல நெறைய சக்சஸ் ஸ்டோரி பார்த்திருக்காரு. கோக் பார்த்திருக்காரு. எல்லாம் பார்த்திருக்காரு. அதுல ஒரு மெகா சக்சஸ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். அத போய் வந்து ஒரு சரிவு நிலையில போய் முதலீடு செஞ்ச ஒரு விஷயத்தினால தான் அவர் வந்து பலன் அடைஞ்சாரு. வாரன் பஃபெட்டோட பார்ட்னர் தான் வந்து சார்லி மங்கர் அப்படிங்கிறவர். பிக்கெஸ்ட் மிஸ்டேக்ஸ் ஐ ஹவ் மேட் ஆர் மிஸ்டேக்ஸ் ஆஃப் ஒமிஷன் நாட் கமிஷன். ஒமிஷன், கமிஷன் சொல்றேனே என்னடா இது அப்படின்னாக்க, இப்போ வந்து இப்போ ஒரு பங்கு சந்தையோ இல்ல பங்கையோ நீங்க பார்க்குறீங்க. ஸோ அந்த பங்கு சந்தைய பார்த்துட்டு வந்து இப்போ இந்த டாரிஃப் வருது, டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொல்றாரு, அ எ இதெல்லாம் இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படின்னு ஒரு இது பண்ணீங்கன்னா, அது வந்து ஒமிஷன் சொல்லுவாங்க. இப்ப நான் முதலீடே செய்யல அப்படின்னா ஒமிஷன். இல்ல நான் முதலீடு செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதலீடு செஞ்ச அப்புறம் அது 30% வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அது கமிஷன். கமிஷன் எரர், ஒமிஷன் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒமிஷன் எரர் ஜாஸ்தியா பண்ணியிருக்காரு. யாரு? சார்லி மங்கர். ஏன்னா அவர் நெறைய விஷயங்கள பார்த்து வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கினாரு. அதனால மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த மாரி ஆ நம்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த பேப்பர திறந்தாலே நமக்கு வந்து ஆ பயம் காட்டக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக் கொண்டு வருகிறது. இந்த இந்த காலகட்டத்தில வந்து ஒண்ணு ஆ ஆ அ வார்ஸ் பத்தி பேசுறாங்க. ரஷ்யா, யுக்ரைன், இஸ்ரேல், ஹமாஸ் இந்த மாரி ஜியோ பொலிட்டிக்கலா வந்து நெறையா அ இந்த அ நாட்டுக்குள் உண்டான அந்த அ சண்டைகள் இத பத்தி நெறையா பேச்சு வருது. அதே மாரி அ இந்த டாரிஃப்னால அடி வாங்கும் அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு வருது. இன்ஃபாக்ட் இந்த டாரிஃப்ங்கிற ஒரு விஷயத்தினால தான் ஜூன் 2024லேருந்து இன்னைக்கு நவம்பர் 2024 அதாவது ஒரு 16 மாதங்களாக ஒண்ணும் பெருசா மார்க்கெட்ல யாருமே ரிட்டர்ன் பண்ணல. ஆ தனியா இன்வெஸ்ட் பண்ணவங்க, ப்ளூ சிப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. மிட் கேப், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் அந்த அளவுக்கு வீழ்ச்சி.
ரொம்ப செலக்டிவாக வந்து நீங்கள் டிஃபென்ஸோ இல்லை அந்த மாதிரி ஒரு செக்டர்ஸ்லாம் போய் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு லாப நிலைமையில இப்போ இருப்பீங்க நீங்கள். ஆனால் அதை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருக்க முடியாது அந்த காலகட்டத்தில். மார்க்கெட்ஸ் டோன்ட் ரியாக்ட் டு டேட்டா, தே ரியாக்ட் டு டெல்டா. அதான் டேட்டாங்கிறது வந்து நமக்கு அடிக்கடி வந்து வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணீங்கனாலே வந்து உங்களுக்கு ஐஐபி டேட்டா வரும், ஜிடிபி டேட்டா வரும், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டர் டேட்டா வரும், சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வரும். இந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மார்க்கெட்ஸ் வந்து அந்த டேட்டாக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டாக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை. அந்த டெல்டாக்கு தான் ரியாக்ட் பண்ணுது. அதாவது இப்ப ஐஐபி வந்து 4% அப்படின்னா, அது சடனா 6% ஆச்சுன்னா, அதுதான் அந்த 2%ங்கிறது அந்த பாசிட்டிவ் டெல்டா. ஓகே. இது 2% எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, அது எதுல இருக்குன்னு உடனே கணித்து மைனிங் செக்டர்ல ஆயிருக்கலாம், இல்ல மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஆயிருக்கலாம், இல்ல ஆட்டோல ஆயிருக்கலாம், என்ன வேணா ஆயிருக்கலாம். அதனால அந்த பர்ட்டிகுலர் செக்டருக்கு கொஞ்சம் அந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வருது. அதே மாரி இப்ப பவர் செக்டர்ல டவுன் ஆகுதுன்னா, பவர் செக்டர்ல கொஞ்சம் வீழ்ச்சி. ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் டெர்ம் மூவ்மெண்ட்ஸ். இந்த ஷார்ட் டெர்ம் மூவ்மெண்ட்ஸ்லாம் வச்சு தான் ஒரு மீடியம் டு லாங் டெர்ம்ல நம்ம ரிட்டர்ன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுதான் நான் அந்த முன்னாடி சொல்லியிருந்த அந்த எடுத்துக்காட்டு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 இயர் ரிட்டர்ன். 1 இயர்ங்கிறது ரொம்ப ஒரு கம்மியான ஒரு காலகட்டம் தான். இருந்தாலுமே வந்து 1 இயர்ல நீங்க எல்லாருமே வந்து நான் வந்து வ 5 வருடம் முதலீடு என்னால் செய்யக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறது. 10 வருடங்கள் என்னால் முதலீடு செய்ய முடியும். 15 வருடங்கள் முதலீடு செய்ய முடியும். வீழ்ச்சி அடைந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அது வந்து நெறைய பேர் வந்து 5 வருடங்களுக்கு மேல இருக்கிறதே கிடையாது மொதல்ல. ஆ அப்படியே 5 வருடங்கள் 10 வருடங்கள் முதலீடு செய்ய போறோம்னு நெனச்சுட்டு வந்து, அது வந்து எனக்கே என்னோட நெறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னதான் வந்து 5 வருஷம், 10 வருஷம் சொன்னாலும், அது ஒரு 1 இயர் 18 மந்த்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த சரிவு நிலைய பார்க்க ஆரம்பிச்சாலே, உடனே நம்ம மைண்ட் என்ன ஆகுதுன்னா வந்து, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது. நான் ஒரு ரூ. 100 வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டிருந்தேன்னா, ரூ. 105 இருக்கும், ரூ. 106 இருக்கும். இன்னைக்கு நான் வந்து பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரூ. 100 வந்து இன்னைக்கு ரூ. 95 தான் இருக்கு, ரூ. 90 தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். பேசாம நான் அதிலேயே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஷார்ட் டெர்ம்ல ரெடீம் பண்ணக்கூடியவர்கள், இல்ல ஷார்ட் டெர்ம்ல அந்த பேனிக் ஆகக்கூடியவர்களுக்கு இந்த டேட்டா வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவேன். இப்ப நீங்க நெறைய கண்ட்ரியோட டேட்டா போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயர் காலகட்டத்தில வந்து ஆ அவங்களோட ஜிடிபி குரோத் எல்லாத்தையும் பாருங்க. ரைட் சைட்ல குடுத்துருக்கேன். எல்லோ கலர்ல நான் மார்க் பண்ணியிருக்கேன். எந்த கண்ட்ரியோட ஜிடிபியாவது நம்ம கண்ட்ரியோட மேட்ச் ஆகுதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஆன்ஸர் வந்து நோ தான். அதாவது இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட 8% நமக்கு வளர்ச்சி ஜிடிபில. ஆனா நம்மளுடைய பங்குகளுடைய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, 1 இயர்ல வந்து இன்ஃபாக்ட் நெகட்டிவ் -0.7% அப்படின்னு வருது. ஆனா வெறும் 2% வளர்ச்சி அடையிற ஒரு கிரீஸ், இல்ல 0.2% வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஜெர்மனி, ஒரு வருடத்தில் 28% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இந்த ஜெர்மனி மாரி, இல்ல இட்டலி மாரி மார்க்கெட்ஸ்லலாம் வந்து அ ஏஜிங் பாப்புலேஷன், அதாவது வயதானவர்களின் எண்ணிக்கை மிக, மிக, மிக அதிகம். ஆ லேபர் ஃபோர்ஸ் மிக குறைவு. அதாவது வ வயதானவர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆக, ஆக லேபர் ஃபோர்ஸ் குறைவு. ஆ அப்படியும் இருக்கக்கூடிய அந்த பங்குகள்லாம் வந்து பங்கு சந்தைலாம் வந்து 1 இயர்ல நல்லா ரிட்டர்ன் குடுத்துருக்கு. ஆனா நம்ம வந்து ஒரு அ யங் பாப்புலேஷன், அ இன் உலகத்திலேயே நம்பர் 1 ஜிடிபி குரோத் எக்கானமி. 8% வந்து சைனா கூட இன்னைக்கு 8% குரோத்லாம் கிடையாது. 5%, 5.5% கீழ வந்தாச்சு. ஏன்னா அவனோட பேஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்படி பார்த்தா நிஃப்டி வந்து 0.7% தான் ரிட்டர்ன். ஸோ இத வச்சு நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவேன். அத வச்சு இதுல நான் எடுத்துருவேன்னு பண்ணீங்கன்னா, அது தப்பா போயிடும். ஏன்னா, இப்ப கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஜிடிபி வீழ்ச்சி தான் அடைஞ்சது. ஜிடிபி ஆக்சுவலா டீக்ரோத் தான் ஆச்சு. ஆனா பங்குகள் நல்ல ரிட்டர்ன் குடுத்தது. 2000 ஆ 2010லேருந்து 2014 காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ஜிடிபி குரோத் மிக ஒரு சிறந்த குரோத் இருந்தது. 2010லேருந்து 14. ஆனா பங்கு சந்தை ரிட்டர்ன் பெருசா குடுக்கவே இல்ல. அந்த பாயிண்ட் இன் டைம்ல. ஸோ இது 2த்தையும் வச்சு நம்ப என்னைக்குமே கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ப கோல் இதுதான் அப்படின்னு நம்ப முடிவு பண்ணோம்னா, அதுக்கேத்தபடி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற அந்த பிளான்லயோ, இல்ல எஸ்ஐபிலயோ இன்ஃபாக்ட் கீழ விழுந்தா அதில டாப் அப் பண்ணணும். இல்ல ஸ்டெப் அப்ன்னு அதாவது இப்போ நீங்க வந்து இப்போ 1 மாசத்துக்கு ரூ. 25,000 நீங்க எஸ்ஐபி போடுறீங்க. அப்படின்னா வந்து அ அ 1 வருடம் 1 வருட காலகட்டம் முடிந்த பிறகு, அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு ஹைக் வந்திருக்கும்.
அந்த மாதிரி தான் வந்திருக்கும். அப்போ வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரூ. 25,000 போட்டவங்களுக்கு உங்களுக்கு 10% உங்களுக்கு ஓவரால் சேலரியில் ஹைக் வந்ததுன்னா, உங்கள் முதலீட்டுலையும் நீங்கள் 10% அதை நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு செயல்னு நான் தாழ்மையாக சொல்லுவேன். ரூ. 25,000க்கு பதிலா ரூ. 27,500. அதே மாதிரி எவ்ரி இயர் உங்களுடைய ஹைக்குக்கு ஏற்றபடி நீங்கள் அதை ஸ்டெப் அப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அப்போ தான் வந்து அந்த 10 வருட காலகட்டத்தில் வந்து இந்த ஒரு ஒரு 2, 3 சைக்கிள் பார்ப்பீங்க நீங்கள். ஜிடிபி growth ஏறும், மார்க்கெட் விழும், மார்க்கெட் ஏறும், ஜிடிபி growth விழும், மார்க்கெட் ஏறும். இந்த மாதிரி சைக்கிள்லாம் பார்த்து அந்த 10 வருடங்களோ 15 வருடங்களோ உங்களுக்கு உண்டான கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அதான் திருப்பி அதே டேட்டா தான் பார்த்தீங்கன்னா பிரசீலோ இல்லை ஒரு ஹங்கேரி, அர்ஜென்டினா, எம்எஸ்சிஐ, டாய்வான் இதெல்லாம் வந்து இப்போ அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்தியாவோட. ஆனால் இந்தியாவோட growth தான் வந்து இருக்கிறதுலே ஜாஸ்தி. ஸோ பங்கு சந்தைகள் வந்து இப்போ எஃப் எஃப் அந்நாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வந்து இப்போ நம்ம கம்பெனிஸ்லேருந்து அவங்க வந்து அதை ரெடீம் பண்ணிட்டு அவங்க கண்ட்ரிக்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. எஃப்ஐஎஸ் வந்து அவுட்ஃப்ளோஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எஃப்ஐஎஸோட ஓனர்ஷிப் அதாவது சரிந்த நிலவு பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட 27-28% வந்து எஃப்ஐஎஸ் தான் ஓன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்நாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் ஓன் பண்ணியிருந்தாங்க. அந்த 28%லேருந்து இப்போ 24.5% தான் எஃப்ஐஓட ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னா வந்து இல்லை. ஏன்னா இது வந்து அட் சம் பாயிண்ட் இன் டைம் அவங்க வந்து நம்ம நாட்டினுடைய அட்ராக்டிவ்னஸை திருப்பி பார்ப்பாங்க. திருப்பி வந்து அவங்க வந்து மேபி அதே செட் ஆஃப் ஸ்டாக்ஸில் இருக்காது, பட் வேறஸ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ திருப்பி இந்த ஒரு அந்த சைக்கிள் டர்ன் ஆச்சுன்னா திருப்பி அதே மாதிரி எஃப்ஐ ஓனர்ஷிப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். வீசாவி இது ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்போ 3வது விஷயம் என்னன்னா, இப்போ அந்த காலத்துல வந்து இப்போ வந்து ப்ளூ சிப் வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ பங்கு சந்தையில வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஸ்டாக்ஸ் என்னன்னா வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, ரிலையன்ஸ், மஹிந்திரா, பஜாஜ், டிவிஎஸ், டாடா, ஐடிசி, இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து சின்ன குழந்தை கூட கேட்டால் சொல்லும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல கம்பெனிஸ், நல்ல இது அப்படிங்கிறத வந்து சொல்லும். அதனால வந்து ஜென்ரலாக டெண்டன்சி என்ன இருக்குன்னா, மியூச்சுவல் ஃபண்டை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளே இன்வெஸ்ட் பண்ணலாம். இது இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எப்படின்னா வந்து இப்போ ஒரு 1998, 2000 இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்ல பலன் அடைஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தேவைங்கிறது வந்து ரொம்ப குறைவு. அது வந்து நான் ஹைன்சைட்டில் சொல்கிறேன் நான். அப்போ என்னால் அந்த காலகட்டத்தில் என்னால் அதை சொல்ல முடிஞ்சிருக்குமான்னா கஷ்டம். இப்போ நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வந்து சொந்தமாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து குறைவாக தான் இருந்தது. டூ வீலர்னால் டூ வீலர் பெனட்ரேஷன் ரொம்ப குறைவாக இருந்தது. பேங்க்ஸ்னால் வந்து பேங்க் அக்கௌண்ட் வைத்து கொண்டிருக்கும் பாப்புலேஷன் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஃபோர் வீலர்னு கார் எடுத்திங்கன்னா காரோட பெனட்ரேஷன் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஸோ அப்போ நீங்கள் லார்ஜஸ்ட் டூ வீலர், லார்ஜஸ்ட் ஃபோர் வீலர், லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ், கன்சியூமர் நேம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு பலன் அடைஞ்சிருப்பீங்க. நல்ல ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம 2025 காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து நம்ம இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அதே மாதிரி ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். பேங்க்ஸ் இருக்கும். HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், டூ வீலர்ஸ் பஜாஜ், ஹீரோ, டிவிஎஸ், ஐஷர், ஃபோர் வீலர் டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா, மாருதி, கன்சியூமர் நேம்ஸ் இந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்ட்லே, டாடா கன்சியூமர், டைட்டன் அதே நேம்ஸ். ஆனால் இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு? நீங்கள் வந்து இந்தியாவை வந்து மூன்றா பிரித்தால் அதாவது பணக்காரங்க, மிடில் கிளாஸு, ஏழை மக்கள், இந்தியா 1, இந்தியா 2, இந்தியா 3 அப்படின்னு எடுத்தாலும் இன்னைக்கு ஏழை மக்கள்கிட்ட கூட வந்து ஒரு டூ வீலர் இருக்கு. எல்லாருமே டூ வீலர் ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பெனட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இன்னைக்கு டூ வீலர். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு வாஷிங் பவுடர் எடுத்தீங்கனாலோ இல்லை வாஷிங் லிக்விட் டிட்டர்ஜென்ட் எடுத்தீங்கனாலோ இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். அடுத்த வருடத்துலேருந்து எனக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம். என் சம்பளம் டபுள் ஆயிடுச்சு. அப்படின்னா நான் வந்து வாஷிங் லிக்விடை வந்து நான் டபுள் பண்ண போகிறேன்னா ஆன்சர் கிடையாது. இல்லாட்டா நான் வந்து ஒரு 1 கிலோ கோதுமை வாங்கிட்டு இருக்கேன். 1 கோடியிலேருந்து 2 கோடி என் சம்பளம் ஏறிடுது. அதனால வந்து நான் 2 கிலோ 3 சப்பாத்திக்கு பதிலாக 6 சப்பாத்தி சாப்பிட போகிறேன்னா ஆன்சர் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த நிஃப்டியில் இருக்கும்.
இப்போ எப்படி ஆயிட்டு இருக்குன்னா வந்து இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து லிஸ்ட் நம்ம பங்குகளில் லிஸ்டடே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி கம்பெனிஸில் வளர்ச்சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆப்பிள் இந்தியா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. போன வருடம் மட்டும் 94 லட்சம் ஃபோன் விற்றுருக்கான் ஆப்பிள் இந்தியா. 94 லட்சம் ஃபோன் இன்னைக்கு வந்து 80,000 கோடி அவனுடைய டேர்ன் ஓவர். ஆப்பிள் இந்தியா வந்து நம்ம நிஃப்டி 50ல் ஒரு வேலை இருந்திருந்தால் இன்னைக்கு அது 22வது கம்பெனியாக இருந்திருக்கும். டேர்ன் ஓவர் வைஸ் பார்த்தீங்கன்னா 22வது கம்பெனியாக இருந்திருக்கும் ஆப்பிள் இந்தியா. ஆனால் அது லிஸ்டட் கிடையாது. அதனால் வந்து இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் ஆளர்கள் அதை வாங்க முடியுமா? முடியாது. நம்மளால் தனியாக போய் அதை வாங்க முடியுமா? நீங்கள் தனியாக போய் ஆப்பிளோட குளோபல் கம்பெனியை நீங்கள் வந்து ஃபாரினில் வாங்கலாம். ஃபாரின் ஸ்டாக்ஸில் வாங்கலாம். அதை வாங்கினீங்கன்னா இங்கே என்டையர் ஆப்பிளோட எக்ஸ்போஷர் கிடைக்கும். இந்தியா மட்டும் கிடைக்காது. ஆனால் இந்தியாவில் தான் growth ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வெறும் ஆப்பிள் இந்தியா மட்டும் விளையாட முடியுமான்னா, இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. அதாவது யூனிலீவர் பார்த்தீங்கன்னா யூனிலீவர் பேரண்ட் தனியாக லிஸ்டட், இந்துஸ்தான் யூனிலீவர் தனியாக இங்கே இந்தியாவில் லிஸ்டட். ஸோ இந்துஸ்தான் யூனிலீவரில் மட்டும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நெஸ்ட்லே பார்த்தீங்கன்னா நெஸ்ட்லே வந்து குளோபலாக சுவிட்சர்லாண்டில் லிஸ்டடாக இருக்குது. அது வந்து குளோபல் என்டிட்டி. அவனுடைய இந்தியா சப்சிடரி, இந்தியா நாட்டின் சப்சிடரி மட்டும் இந்தியாவில் லிஸ்ட் ஆயிருக்கு. அதில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ், இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஆப்பிளில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா ஆன்சர் வந்து நோ. ஆனால் இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ் நிறையா சேல்ஸ் ஆகுது. ஏன்னா இப்போ நான் வந்து 50 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறேன்னா வந்து நான் ஒரு ஒன் ப்ளஸ்ஸோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஃபோன் வச்சுருந்தேன்னா அதை நான் வந்து அப்கிரேட் பண்ணுவேன். இதுக்கு பேர் ப்ரீமியமைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வந்து இப்போ ஒரு கோதுமையோ இல்லை ஒரு வாஷிங் லிக்விடோ அதான் வந்து நான் அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை ஒரு லிமிட்டடாக தான் என்னால் அதை எக்ஸ்ட்ரா கன்சம்ஷன் என்னால் பண்ண முடியும் ஒழிய. ஆனால் நான் ஒரு 10,000 ரூபாய் ஃபோன்லேருந்தோ இல்லை ஒரு 20,000 ரூபா ஃபோன்லேருந்தோ ஒரு 50,000 ரூபா ஃபோன் இல்லை 1 லட்ச ரூபா ஃபோன் என்னால் அப்கிரேட் பண்ண முடியுமான்னா பாசிபிளி எஸ். ஆனால் அதை வந்து இந்த காலகட்டத்தில் நம்மளால் அதை வந்து மியூச்சுவல் இது தனியாக போய் அதை வாங்க முடியுமான்னா ஆன்சர் வந்து கிடையாது. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய 3 வருட வளர்ச்சி, 5 வருட வளர்ச்சி, 7 வருட வளர்ச்சி எல்லாமே வந்து நம்மளுடைய சென்செக்ஸ், பிஎஸ்சி மிட் கேப், பிஎஸ்சி ஸ்மால் கேப் எல்லாத்தையும் விட ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அதை வந்து யாராலையுமே அதை வந்து ப்ளே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு அன்லிஸ்டட் என்டிட்டி. அதே மாதிரி அடுத்த எடுத்துக்காட்டு தான் அமேசான். அமேசான் இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து அமேசானில் வந்து எல்லாம் ஆர்டர் பண்ணணுங்கிறது இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். மூலை முடுக்கெல்லாம் வேர் ஹவுஸ் வைத்துக்கொண்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ வந்து வெறும் 10,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணியிருந்த அமேசான் இன்னைக்கு வெறும் கோவிடுக்கு அப்புறம் 5 வருடங்களில் 30,000 கோடி டேர்ன் ஓவர், அதாவது 27% 5 வருட வளர்ச்சி. இந்த மாதிரி அமேசான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அமேசான் வந்து இப்போ குளோபலாக லிஸ்ட் ஆயிருக்க வழியா இந்தியாவில் வந்து அது லிஸ்டட் கிடையாது. இதுவும் நிஃப்டியில் லிஸ்டடாக இருந்தால் ஒன் ஆஃப் த டாப் கம்பெனிஸாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ் இப்போ ஜொமேட்டோ லிஸ்ட்டாக இருக்குது, ஸ்விக்கி லிஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் எந்த ஒரு உச்சத்தில் இருக்கிற வேல்யூவேஷன்னு உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் லிஸ்டட் கிடையாது. இந்த மாதிரி இப்போ அமேசானும் பார்த்தீங்கன்னா வந்து சென்செக்ஸோ, மிட் கேப் 150ஓ, ஸ்மால் கேப் 250ஓ இவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கு. அமேசான் லிஸ்ட்டாக இருந்ததுன்னா 40வது கம்பெனியாக இருந்திருக்கும். ஆப்பிள் லிஸ்ட்டாக இருந்ததுன்னா 25வது கம்பெனியாக இருந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நமக்கு இருக்கிறது வந்து திருப்பி அதே டிசிஎஸ், யூனிலீவர் இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் நம்மளுடைய பெஞ்ச்மார்க்கில் நிஃப்டியில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த ஜீ அப்படிங்கிறது. அது ஹிந்தி ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல். அவனுடைய ஒரு வருட டேர்ன் ஓவர் வந்து 8,300 கோடி. அதே மாதிரி சன் டிவிங்கிறது வந்து ரீஜனல் ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சன் டிவி. அவனுடைய ஒரு வருட டேர்ன் ஓவர் வந்து 4,000 கோடி. ஸோ நீங்கள் சன் டிவியும் ஜீ டிவியும் ஆட் பண்ணாலே வந்து 12,000 கோடி வருது. ஆனால் இன்னைக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா அவன் இந்தியா, இது ஆக்சுவலாக என்னுடைய டேட்டா கொஞ்சம் பழைய டேட்டா. இன்னி காலகட்டத்தில் யூடியூப் 18,000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கான். அதாவது சன் டிவியும் ஜீ டிவியும் தாண்டி இன்னைக்கு யூடியூபோட டேர்ன் ஓவர் இந்தியாவில் 18,000 கோடி. அதாவது நம்ம ஒன்று அட்வர்டைசர் வந்து அட்வர்டைஸ் பண்ணுவான். ஸோ நம்ம யூடியூப்பில் பார்க்கறச்ச ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதில் வந்து அவனுக்கு டேர்ன் ஓவர். இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டே எனக்கு பார்க்க வேணாம், நான் மாதத்துக்கு 195 ரூபா கட்டிடுறேன், யூடியூப் ப்ரீமியம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனும் உண்டு. அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெவன்யூ, அட்வர்டைஸ்மெண்ட்டும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெவன்யூ. ரெண்டையும் சேர்த்தா 18,000 கோடி. இன்னைக்கு ஜீ அண்ட் சன் டிவி வந்து 12,000 கோடி மட்டும்தான் இருக்குது.
ஆனால் ஜி அண்ட் சன் டிவி நம்ம பங்குகளில் இருக்குது. வாங்க முடியும்னா வாங்க முடியும். ஆனால் இது வாங்கியிருந்தீங்கன்னா 1 இயரில் நீங்கள் வந்து 7, 8, 10 வருஷமாக நீங்கள் வந்து ரிட்டர்னே பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால வந்து இதில வந்து இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வந்து இப்போ இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஒரு ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த ஜீ அண்ட் சன் டிவி நான் வாங்கவே மாட்டேன். என்னால யூடியூப் இந்தியாவ வாங்க முடியாது. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஆனா ஜீ அண்ட் சன் டிவி லிஸ்ட்டே இருக்கு. அவன வாங்காம இருந்தாலே நான் ஜெயிப்பேன். ஒண்ணு பங்குகள்ல யார் வின் பண்ண போறாங்களோ, அந்த பங்குல போய் முதலீடு செய்வது சிறந்த ஒரு விஷயம். யாரு தோப்பாங்களோ, அந்த பங்குல முதலீடு செய்யாம இருந்தாலும் அதுவும் ஒரு சிறந்த விஷயம். இது 2த்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இப்ப ஜீ அண்ட் சன் டிவி லிஸ்டட். ஆனா அத நான் வாங்காம இருந்திருந்தாலே நான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா, ஜீ அண்ட் சன் டிவி இண்டெக்ஸ விட கம்மியா ரிட்டர்ன் குடுத்திருக்கு. டிசிஎஸ் வந்து லிஸ்டட். அது வந்து 1 இயர்ல வந்து இண்டெக்ஸோட ரொம்ப சரிவு நிலைய சந்திருக்கு. நான் டிசிஎஸ் வாங்காம இருந்திருந்தாலே, இண்டெக்ஸோட நான் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாரி மாற்றங்கள் எல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செயல். அது வந்து உங்களால முடியுமா? அப்படிங்கிறது அந்த கேள்விய வந்து நீங்களே உங்ககிட்ட கேட்டுக்கணும். அதுக்கு ஏத்தபடி தான் வந்து நீங்க உங்க மியூச்சுவல் ஃபண்ட் பயணத்த வந்து தொடரணும். தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் அ ஜாஸ்தியாவும் ஆக்கணும். இப்ப இந்தியால பார்த்தீங்கன்னா வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ன்னு சொல்லக்கூடிய அந்த அ சிறு மிட் சைஸ்டு கம்பெனிஸ், அதாவது 2018ல நம்மளுடைய ரெகுலேட்டர் செபியே வந்து டிஃபைன் பண்ணி குடுத்தாச்சு. இதுதான் மிட் கேப், இதுதான் லார்ஜ் கேப், இதுதான் ஸ்மால் கேப். இந்த டெஃபினிஷன்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு காலகட்டத்தில வந்து மார்க்கெட் கேப்ன்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கெட் கேப்ல முதல் 100 கம்பெனி ஆ லார்ஜ் கேப். ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் ஏதாவது 1,00,000 கோடி மதிப்புக்கு ஜாஸ்தியா அதாவது இன்னி தேதியில வந்து 90,000 கோடின்னு சொல்லலாம். 90,000லேருந்து 1,00,000 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாருமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ். 101வது கம்பெனிலேருந்து 250வது கம்பெனி. அதாவது 90,000 கோடியிலேருந்து 25,000 கோடி. 25,000 குரோர்ஸ் டூ 90,000 குரோர்ஸ். இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அந்த 150 கம்பெனிய வந்து மிட் கேப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 251வது கம்பெனியிலேருந்து கீழ, அதாவது 25,000 கோடியிலேருந்து இப்ப 500வது கம்பெனின்னா, 500வது கம்பெனிக்கு வந்து ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்கும். அத வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் லார்ஜ், இதுதான் மிட், இதுதான் ஸ்மால் அப்படின்னு. ஸோ அதனால வந்து கிளியரா பிரிச்சு குடுத்ததுனால, இப்ப மிட் கேப், ஸ்மால் கேப்போட ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர் பார்த்தீங்கன்னா, 7 வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்ப சென்செக்ஸ் அதாவது லார்ஜ் கேப்ஸோட ஜாஸ்தியா குடுத்திருக்கு. இதுக்கு மூல காரணம் என்னன்னா, இப்ப நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த லார்ஜ் கேப்ஸ்ல வந்து டிஸ்ரப்ஷன் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இப்ப என்னதான் வந்து ஒரு ஏர்டெல் நல்லா பண்ணி ஒரு வருடத்துல 35% ரிட்டர்ன் குடுத்திருந்தாலும், அத புல் டவுன் பண்ற அளவுக்கு வந்து ஒரு டிசிஎஸோ இல்ல ஒரு என்டிபிசியோ அமைந்ததுனால, உங்களுடைய ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மினிமம் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் வரா மாரியான ஒரு நெலைமையில தான் இருக்கு. ஆனா, ஆ மிட் கேப்போ, ஸ்மால் கேப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ரிட்டர்ன் குடுக்கக்கூடிய ஒரு அ ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது. ஏனென்றால், அ புது செக்டர்ஸ், புது கம்பெனிஸ், ஆ புதுசா அந்த குரோத் பார்க்கக்கூடிய செக்டர். இப்ப லக்ஸரி வாட்சஸ்ல குரோத் ஜாஸ்தி. ஆனா லக்ஸரி வாட்சஸ் வந்து இப்ப டைட்டன் பார்த்தீங்கன்னா, என்னதான் இப்ப லக்ஸரி செக்மென்ட் இருந்தாலும், அவன் வந்து ஒரு மாஸ் மார்க்கெட் தான் இருக்கான். ஆனா ஈத்தோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்து இந்த லக்ஸரி செக்மென்ட்ல இருக்கான். அவன் வந்து இந்த டிஸ்ஸோ, ஒமேகா அப்படின்னு ரூ. 50,000க்கு மேல இருக்கிற அந்த அ வாட்ச தான் வந்து அவன் விக்கிறான். அதுல வந்து இன்னைக்கு குரோத் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு வந்து டிராவல் அண்ட் டூரிசம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு Instagramல வந்து ஃபோட்டோ போடுறதோ, ரீல் போடுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அ ச ஒரு ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போ ஒரு அ அந்த மாரி தான். அ ஒரு ஃபோட்டோ போடணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும். ஸோ இப்ப நான் இப்போ சம்பளம் அதிகரித்ததுனாக்க மத்த நாடுகளெல்லாம் போய் பார்க்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுனால, இந்த மாரி இந்த டிராவல் செக்டர், இந்த டூரிசம் செக்டர், இந்த லக்கேஜ் செக்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிட் கேப்ல வந்துடுச்சு. இப்ப ஆட்டோமொபைல் செக்டர்ல பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த மாரி ஒரு சேஞ்ச் வந்துடுச்சு. இப்ப 2008, 10 காலகட்டத்தில 75% அதாவது 4 கார்கள் வித்தால் 3 கார்கள் அதில ஹேட்ச்பேக்ன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன கார். மாருதி ஆல்டோ, அ வேகனார், அ அ சாண்ட்ரோ இந்த மாரி சின்ன கார்ஸ் தான் வந்து 75% இருந்தது. ஒரு கார் மட்டும் தான் பெரிய காரா இருந்தது. இது வந்து 2008, 10 காலகட்டத்தில. இன்னி காலகட்டத்தில வந்து
3 கார் வித்தா அதுல 2 கார் வந்து எஸ்யூவி இல்ல மினி எஸ்யூவி. அதாவது 66லேருந்து 70% என்னதான் ஜிஎஸ்டி குறைச்சாலும் ஸ்மால் கார்ல தான் ஹையஸ்ட் வீழ்ச்சி. ஜிஎஸ்டினால ஸ்மால் கார்ல தான் வந்து ஹையஸ்ட் வீழ்ச்சி. காருடைய விலை. அப்படியும் வந்து ஸ்மால் கார்ல பெருசா வந்து ஒரு டிமாண்ட் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. இன்னைக்கும் வந்து ஒரு ஒரு கிரெட்டாவோ இல்ல ஒரு ஆல்கசாரோ இல்ல அந்த மாதிரி எஸ்யூவி அண்ட் மினி எஸ்யூவில தான் வந்து பையர் பிஹேவியர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து இப்போ வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவோட பர் கேபிட்டா இன்கம்னு சொல்லக்கூடிய அந்த டேட்டா வந்து $2000, $2200. அதாவது சராசரி ஒரு மனிதனுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 2,10,000, $2,20,000 ஒரு மனிதனுடைய சம்பளம். அது வந்து ஓவரால் இந்தியா. அது வந்து பீகார்ங்கிற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் $80,000 இருக்கும். ஆனால் ஒரு வருடத்துக்கு வெறும் 80,000-90,000 தான் இருக்கும். ஆனால் பெங்களூர் வந்தீங்கன்னா பெங்களூர் சிட்டியோட பர் கேபிட்டா இன்கம் வந்து $10,00,000 இருக்கும். குர்காவ் சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா $11,00,000 இருக்கும். சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா $8,00,000 இருக்கும். ஸோ இங்கே வந்து வெறும் அந்த கார் இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த இதை தாண்டி எனக்கு கம்ஃபர்ட் வேணும், சேஃப்டி வேணும், ஃபீச்சர்ஸ் வேணும். அது யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ இன்னைக்கு வந்து 2 காரில் ஒரு காருக்கு சன்ரூஃப் இருக்கு. நம்ம மாதிரி ஒரு இந்த வெப்பநிலை இருக்கிற ஒரு நாட்டில் சன்ரூஃபே தேவை கிடையாது. ஆனால் சன்ரூஃபை வச்சு காரை வாங்குறாங்க இன்னைக்கு. 2 ஏர் பேக் 3 ஏர் பேக் காலகட்டம்லாம் போய் இன்னைக்கு வந்து ஒரு 6 ஏர் பேக் 8 ஏர் பேக் இருக்குது ஒரு காரில். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அதிகரித்து கொண்டு வருகிறது, விலையும் ஜாஸ்தியாக இருக்கிறது, அதையும் மக்கள் வாங்குறாங்க. ஸோ அதனால வந்து மார்க்கெட் ஷேர் ஷிஃப்ட். ஸோ நான் வந்து அந்த பழைய கம்பெனியை வாங்குறேன், அவன் ப்ளூ சிப், அவன் அந்த காலத்தில் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னா ஜெயிப்பீங்களான்னா அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கான், ஸோ நான் அதே வாங்குறேன் அப்படின்னா ஜெயிப்பீங்களான்னா அதுக்கு இன்றைக்கி ஆன்சர் கிடையாது. டிசிஎஸ் வந்து இத்தனை நாள் தாங்கிட்டான் இனிமேல் தாங்க மாட்டானா அப்படின்னா ஜெயிப்பீங்களான்னா அதுக்கு ஆன்சர் தெரியாது. ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கன்சம்ஷன் தீம், மிட் கேப், ஸ்மால் கேப்ஸ் இதெல்லாம் வந்து வாலடைல் செக்டர்ஸ் தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சால் இந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் இன்னும் வீழ்ச்சி அடையும். கொஞ்சம் ஏறினா இந்த செக்டர்ஸ்லாம் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ வாலட்டிலிட்டி 2 பக்கமே ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஒரு லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸ், செக்டரல் ஃபண்ட்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபம் டீம் உங்களுக்கு சொல்லுவாங்க என்ன மாதிரி செக்டர்ஸ்லாம் பார்க்கணும், எதில் சொல்லணும்னு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கிரானுலராக புரிஞ்சு கொண்டு முதலீடு செய்வது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து சில ஸ்டாக் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கம்பெனி வந்து டேரிங்கிறத வந்து ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இப்போ டேரியில் வந்து இப்போ நம்ம தமிழ் தமிழ் மக்கள்லாம் இங்கே இந்த சேனலில் இப்போது நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வீட்டில் வந்து பால் போடுறவங்க வருவாங்க. அந்த பாலை போட்டு அந்த வீட்டிலே தான் வந்து அந்த பாலுக்கு உண்டான அந்த பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தயிர், நெய், அப்புறம் வெண்ணெய், சீஸ், பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு தருணம் இருந்தது. இப்போ அது மாறி எல்லாத்தையும் வந்து வெளியிலேருந்தே வாங்கக்கூடிய ஒரு தருணம் வந்திருக்கிறது. அதாவது இப்போ வந்து இப்போ விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது மகளிர்கள் நிறையா வேலைக்கு போக போக தமிழ்நாட்டில் அந்த ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி. அது இன்னும் ஏறிக்கொண்டே போகிறது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து காலையில் எழுந்து ஃபுல்லாக அந்த மாதிரி தயிர் பண்ணுறதோ, மோர் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டைம் இல்லாத காரணங்களால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ரெடிமேடாக வாங்குற ஒரு விஷயம். அதாவது இப்போ உங்கள் ஜிடிபி க்ரோத் அப்படின்னா இப்போ நாட்டுடைய வளர்ச்சின்னா 6.5% 7% அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மேலே இன்ஃப்ளேஷன் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 4-5% இன்ஃப்ளேஷன் ஆட் பண்ணிங்கன்னா நாமினல் ஜிடிபின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 10% 11% க்ரோத் இருந்ததுன்னா ஜிடிபியை விட ஜாஸ்தியாக க்ரோ பண்ணுற சில செக்டர்ஸ் தான் இந்த வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெய்ரி செக்மெண்ட்டில் ஜிடிபியோடய நான் ஜாஸ்தி க்ரோத் பண்ணோம் அப்படின்னா ஜிடிபியோட ஜாஸ்தியாக க்ரோ பண்ணுற செக்டர்ஸில் இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைக்கி வந்து த தயிர் மார்க்கெட் வந்து 15% க்ரோத், பன்னீர் மார்க்கெட் 15% க்ரோத், ஐஸ்கிரீம் மார்க்கெட் 18% க்ரோத், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட் வந்து 20% க்ரோத். இதெல்லாம் ஜிடிபிக்கு 1.5 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1.5 மடங்கு 2 மடங்கு ஜாஸ்தியாக வளரக்கூடிய செக்டர்ஸ் அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இதெல்லாம் சப்செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை நான் சொல்ல வரேன்னா இப்போ ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸுங்கிற ஒரு கம்பெனி ஒரு காலகட்டத்தில் பயங்கரமாக ஒரு சரிவு நிலையை சந்தித்தது. ஏன்னா அவங்க வந்து நான் கேபிட்டல் மிஸ்அலோகேஷன் பண்ணாங்க, நிறையா விஷயங்களில் தப்பு பண்ணாங்க. ஸோ 65% வந்து
கீழே வந்து விழுந்தது. மார்ஜின் ரொம்ப குறைஞ்சது. ஏன்னா அவங்க மற்ற விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அப்புறமா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து போட்டாங்க. கொக்கோ கோலா அண்ட் ஓலாம் இன்டர்நேஷ்னல்ங்கிற மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்த இந்த ஒரு நபரை எடுத்து இந்த கம்பெனியில் போட்டு இந்த மாதிரி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து, அவரும் அந்த டாஸ்க் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு போட்டு அந்த டைமில் வந்து கம்பெனி, அதாவது கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து அந்த கம்பெனிலேயே வந்து ஸ்டேக்கை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. 38% வச்சுருந்தவங்க 41% இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் அதிகரிக்க அதிகரிக்க இன்னைக்கு நீங்கள் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்த பெகட்ரான், விஸ்ட்ரான் அப்படின்னு இந்த டாடா ஐஃபோன் இந்த ஐஃபோன் அசெம்பிளி பண்ணக்கூடியவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50,000 மகளிர்கள், 80,000 மகளிர்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மகளிர்களை மட்டும் வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய இப்போ ஹஸ்பண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிளம்பராகவோ எலக்ட்ரீஷியனாவோ இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து காலையில் சமைச்சு போட்டு ஏதாவது வீட்டு வேலைக்கு போயின்னு இருக்கிற அந்த மாதிரியான ஒரு 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 மகளிர்களை வேலைக்கு எடுத்துக்கொண்டு பண்ணுறதுனால அவங்களுக்கு இப்போ டைம் கிடையாது. அந்த மாதிரி லோ லோ தரத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு வந்து ஒரு பாக்கெட் தயிர் அந்த மாதிரி வாங்க ஆரம்பிக்கிற ஒரு தருணம் வந்து கொண்டு வந்தாச்சு. அதனால அந்த கான்ட்ரிபியூஷன் அதிகரிக்க அதிகரிக்க இவங்க மார்ஜினும் வந்து அதிகரிக்குது. முன்னாடி வெறும் பாலை மட்டும் வித்திருந்த ஒரு கம்பெனி இன்னைக்கு அந்த அதே பால் எடுத்து இந்த மாதிரி விஷயங்களை கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸிங்கை ஜாஸ்தி பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன், லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் போட்டு அவங்களோட மார்ஜினை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அது பண்ணுறதுனால அந்த 140 ரூபா இருந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 500 ரூபா போச்சு. ஸோ இது 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 ஒரு கிளாசிக் கேஸ். என்னன்னா வந்து இக்னோர்டு செக்டர், இக்னோர்டு ஸ்டாக்கு, சேஞ்சஸ் நடக்குது, ப்ரமோட்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் மாற்றுறாங்க. ஐஸ்கிரீம் செக்மெண்ட்டுக்குள்ளே வராங்க, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்குள்ளே வராங்கங்கிற காரணத்தினால அந்த ஒரு வளர்ச்சியை சந்திச்சது. வெறும் 3, 4 வருடங்கள்ல 4 மடங்கு, 5 மடங்கு ரிட்டர்ன் மாதிரி கொடுத்த கம்பெனி தான் வந்து ஹெரிடேஜ் ஃபுட்ஸு. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்த கேர் ரேட்டிங்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ரேட்டிங் கம்பெனி. அது வந்து ஒரு காலகட்டத்தில் ரூ. 1,500 ட்ரேட் ஆயிருந்த கம்பெனி வந்து ரூ. 465 வரைக்கும் சரிவு நிலையை சந்தித்தது. 2018, 19 காலகட்டத்தில் அயர்லாண்ட் எஃப்எஸ், டிஹெச்எஃப்எல், எஸ் பேங்க் அப்படிங்கிற இந்த கம்பெனிஸுடைய பேப்பரெல்லாம் ஒரு ஹை ரேட்டிங்காக கொடுத்து, அந்த ஹை ரேட்டிங் கொடுத்தாலும் இந்த கம்பெனிலாம் டீஃபால்ட் ஆன தருணத்தில் வந்து இந்த கம்பெனி இவ்வளோ மோசமாக ரேட்டிங் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சரிவு நிலையை சந்தித்தது. அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த அப்போ இருந்த அந்த மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக ரிசைன் பண்ணிட்டாங்க. சிஇஓ ரிசைன் பண்ணிட்டாங்க, எம்டி ரிசைன் பண்ணிட்டாங்க, என்டையர் மேனேஜ்மெண்ட் டீமே வெளில போயிடுச்சு. அதாவது நம்ம அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் முன்னாடி அந்த சாலட் ஆயில் ஸ்கேண்டில் சொன்ன அந்த எடுத்துக்காட்டு மாதிரி தான் அது இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வேலை என்ன இருக்குது? ஒருத்தன் வந்து இன்னொருத்தங்கிட்டேருந்து கடன் வாங்குறான். அந்த இன்னொருத்தன் வந்து பேங்காக இருக்கலாம், கடன் கொடுக்குறவன் பேங்காக இருக்கலாம், வாங்குறவன் வந்து கம்பெனியாக இருக்கான். அந்த கம்பெனியோடைய கேரக்டர் என்ன, கெப்பாசிட்டி என்ன, கொலாட்ரல் என்ன, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு ரேட்டிங்னு பண்ணக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த ரேட்டிங் ஏஜென்சியோட தொழில். அது வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டிங் சொல்லுவாங்க, ட்ரிபிள் பி ரேட்டிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர், கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, கொலாட்ரல் இதெல்லாம் கம்மியாக இருந்த கம்பெனிஸு கூட மிக அதிக ரேட்டிங் கொடுத்ததாக எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த 2018, 19. ஸோ அந்த இருக்கிற மேனேஜ்மெண்ட் அப்படியே கம்ப்ளீட்டாக வெளில போய் புதுசாக வந்து உள்ள மேனேஜ்மெண்ட் வந்தாங்க. அந்த புது மேனேஜ்மெண்ட் உள்ள வந்து இந்த மாதிரி எஸ்எம்இஸ்க்கெல்லாம் நிறையா ஃபோக்கஸ் பண்ணி அந்த பழைய தப்புகள் எல்லாம் தவிர்த்து புதுசாக ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய ரெப்புடேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி இன்னைக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்களோ அந்த அளவுக்கு அதே வளர்ச்சியை திருப்பி அடைஞ்சிட்டாங்க. 465 வந்த ஸ்டாக்கு இன்னைக்கு வந்து திருப்பி 1,600 கிட்ட போயிடுச்சு அந்த ஸ்டாக். ஸோ இந்த சைக்கிளில் வந்து நம்ம அந்த அப்போ 500 வாங்கியிருந்தா தப்பாக இருக்கும். அதே மாதிரி 450 விற்றுந்தோன்னா அதுவும் தப்பான ஒரு டிசிஷன் தான். ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு அந்த சேஞ்சஸ், அது மைக்ரோ லெவலில் அந்த சேஞ்சஸை ட்ராக் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கேற்றபடி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் திருப்பி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதே வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. ஸோ நீங்கள் 2018 என்ன விலையோ அதே விலை தான் இப்போ. ஸோ நீங்கள் 2018 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 0% ரிட்டர்ன். அதே 2021 காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4 மடங்கு ரிட்டர்ன். ஸோ இது வந்து இந்த சிக்லிக்கல் விஷயம்னு சிக்லிக்கல். ஸோ இது வந்து
எங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இப்போ எங்கள மாரி பிஎம்எஸ் மேனேஜர்ஸ் எங்களால அத பண்ண முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதுல நாங்க எல்லாமே ரைட்டா போவோமா? இல்ல நாங்க தப்பு பண்ணுவோமான்னா, நாங்களும் கண்டிப்பா தப்பு பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கும் வந்து அந்த கணிப்பு வந்து தப்பா போகலாம். அதுக்கு தான் அந்த போர்ட்ஃபோலியோன்னு சொல்லக்கூடிய வெறும் அ 5 ஸ்டாக் 5 பங்குகள், 10 பங்குகள் மட்டும் இல்லாம ஒரு போர்ட்ஃபோலியோன்னு எடுத்தீங்கன்னா, ஒரு 25லேருந்து 30 பங்குகள், மியூச்சுவல் ஃபண்ட்னா 40, 50 பங்குகள் ரொம்ப டைவர்சிஃபைடா செக்டார் வைஸ் டைவர்சிஃபை பண்ணி அதுக்கேத்தபடி வாங்குறனால, அந்த தப்பெல்லாம் இருந்தாலும் வந்து அந்த ஜெயிக்கக்கூடிய அந்த பங்குகள் அந்த தப்ப வந்து அ பார்த்துக்கொள்ளும். அதனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷனுக்கு மேல ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு அ அ பாசிபிலிட்டீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஒரு கோட். மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிமெம்பர், பட் த மார்க்கெட் டசன்ட். அதாவது நீங்க ஒரு பங்க வாங்கியிருப்பீங்க. அந்த பங்குல ஒரு 50% நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க. அந்த பங்க வந்து உங்களுக்கு பிடிக்காமயே இருக்கலாம். இது வந்து ஒரு மட்டமான கம்பெனி, தண்ட ஸ்டாக்கு, இது வாங்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மார்க்கெட்டுக்கு வந்து அந்த காலகட்டத்தில வந்து அந்த 50% வீழ்ச்சிங்கிறது வந்து அப்ப தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆச்சுன்னா, அதே 300% அங்கேருந்து ரிட்டர்ன் கிடைக்கும். மார்க்கெட்டுக்கு அந்த மாரி எதுவும் அந்த ஒரு இதுவே கிடையாது. ஒரு ஈகோவோ எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டுக்கு வந்து நீங்க நம்பர் காமிச்சீங்கனாலோ, டிவிடெண்ட் குடுத்தீங்கனாலோ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஜாஸ்தியா ஆகும் அப்படிங்கிற அந்த டெல்டா சேஞ்ச் பாசிட்டிவா இருக்கும்னு நம்பிச்சுன்னா, எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் மார்க்கெட் ரிட்டர்ன் குடுக்கும். அதே மாரி இதுலலாம் எல்லாம் ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. அதனால வந்து அ இவன் இன்னும் நல்லா பண்ணுவான் அப்படின்னு நெனச்சாலும், அதுவும் தப்பு. மார்க்கெட் அந்த மாரி ஸ்டாக்ஸையும் வந்து பனிஷ் பண்ணும். இப்ப ஏசியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, 4 வருஷமா 0% ரிட்டர்ன். ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். ஆனா ரிட்டர்னே குடுக்கல. கான்சாய் நெரோலாக் பெயிண்ட் ரிட்டர்னே குடுக்கல. 4 வருஷம் இல்ல, 10 வருஷமா ரிட்டர்னே குடுக்கல. ஜாப்பனீஸ் கம்பெனி, பெயிண்ட் கம்பெனி, மல்டிநேஷனல் அது இதுன்னாங்க. ஆனா ரிட்டர்ன் குடுக்கல. ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கு இல்ல ஒவ்வொரு பங்கு சந்தை, ஒவ்வொரு செக்மென்ட்டும் வந்து ஒரு அந்த சைக்கிள்ஸ்ன்னு காலகட்டம் மாறிட்டே இருக்கும். அதுக்கேத்தபடி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இத பீட்டர் ட்ரக்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு அதிமேதாவி. அவர் என்ன சொன்னார்ன்னா வந்து, "கிரேட்டஸ்ட் டேஞ்சர் இன் த டைம்ஸ் ஆஃப் டர்புலன்ஸ் இஸ் நாட் த டர்புலன்ஸ், பட் டு ஆக்ட் வித் எஸ்டர்டேஸ் லாஜிக்." நேத்திக்கு வந்து ஒரு லாஜிக் ஒர்க் ஆயிருக்கும். அந்த லாஜிக்க வச்சுட்டு நம்ம பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து பீட்டர் ட்ரக்கர் சொல்றாரு. ஸோ இதோடைய என் பிரசன்டேஷன முடிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க் யூ சோ மச். ஏதாவது